யார் தெரியுமா? நம்ம கருப்பூர் வெள்ளாளப்பட்டி ஆரூர் அண்ணா. ஆமா, கருப்பூர் வெள்ளாளப்பட்டி. வெள்ளாளப்பட்டியில இருந்து எதுக்காக? நம்ம நாடகத்துக்காக. ஆமா, உலகம் எங்கும் உலக பிரபு எல்லாமே பார்க்கணும். ஆமா, அவங்க இப்படி எல்லாம் ஒரு கடன் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி நம்மள அறிமுகம் செய்து வைத்த ஆமா மதிப்பு மரியாதைக்குரிய நம்ம அண்ணா செல்வண்ணன் அவர்களும் அதாவது ஒரு அக்கா வந்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல தாப்பா அவங்களுடைய நாடகத்தையும் யூடியூப் ஆனா எல்லாமே எடுப்பாங்க. ஆமா ஆமா, ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஆமா வச்சுட்டு போய் படுத்து தூங்குவாங்க. அது எப்படி ஓடுது என்ன பண்ணுதுன்னு தெரியாது, கிடைக்காது. ஆனா இவர் அப்படி இல்ல. ஆமா, வெடி ஆரம்பிச்சதுல இருந்து வெடி வரைக்கும் துல்லியமா ஆடாம அசையாம கையிலேயே பிடிச்சு நம்மளுடைய நாடகத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாடகம் நல்லா உயர வரணும், உயர வேண்டும். ஒரு புத்துணர்வு கொடுக்கிறாரு. ஆமா, அப்பேற்பட்ட ஊக்கத்தை கொடுத்து ஆமா இந்த பச்சையம்ம நாடக சபாவும் ஆமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் யூடியூப் சேனல் எடுத்து நம்மளது நாடகத்தை எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கெடாம தூக்கத்து கட்டா அவர் எடுக்க முடியாது. ஆமா, தூக்கம் கெட்டாம சரி அவரு கையிலேயே பிடிச்சு நம்மளுடைய நாடகத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில இருந்து வந்திருக்காங்க. அது எப்படி இருக்க வேண்டும்? வருகிற அண்ணாவும் நம்ம ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கிற அத்தனை பொது மக்களும் யாரு தெரியுமா? என்ன பார்த்தா? ஆமா, நீ ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் என்னுடைய பேர் தெரியுமா? உன்னுடைய பேர் என்ன? சித்திர வடிவம் இல்ல. சித்திர வடிவம் இல்ல, நான் செதுக்கி வச்ச சித்திர இருக்குதுல்ல. ஓ, செதுக்கி வச்ச செலமா இது. ஆமா ஆமா, சித்திர வடிவம் இல்ல, ரத்தன படிகள் துண்ண. என் பேரோ அடியே அண்ணா. ஐயோ, அதை மட்டும் பார்க்காத. ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் முட்டிக்கும். அப்படியா? பார்த்தாதான் தெரியும். ஆமா ஆமா, சித்ராங்கதை. உன் பேர் தான்
என்னது? சித்திராங்கதை. சித்திராங்கதை. ஆமாண்ணா. அப்படி இருந்தாலும் நான் யாரால பிறக்கப்பட்டது தெரியுமா? அம்மா மணி குடி தேசமானா. தந்தை தாயாரு மணிலாபுரி தேசத்தை மணிலாபுரி சொல்லலாம். இல்லைன்னா மணலூர் பட்டணம். மணலூர் பட்டணம். மணலூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையார் சித்திரவாகனன். ஓ சித்திரவாகனன். என்னுடைய தாயோ சியாமலா தேவி. ஓ சியாமலா தேவிக்கும். ஓய் அம்மா ஓய் அப்பையா சித்திரையில வாங்கினாயா அது போறதுதான் வேண்டாம். நீ கம்முன்னு இருக்க. அம்மா அம்மா அதுக்கு அதுக்கு அப்படித்தான் பேசும். ஆமா ஆமா அண்ணா அதாவது 3000 பாண்டிய ராஜாக்கள். ஓ 3000 பாண்டிய ராஜாக்கள். ஆமாடி. சரி சரி. அம்மம்மா மலரூர் பட்டணத்தை தாண்டி இருந்தாலும் 3000 பாண்டியர்களுக்கும் நான் ஒரே ஒரு அள்ளி செல்லும். அட ஒருத்தி ஒருவளாக சித்திராங்கதை நான் எழுதி. ஏய் கம்முன்னு டேய். இன்னைக்கு வந்து இந்த மூவ்மெண்ட் அதிகமா காட்டுறாங்கல்ல. ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. டேய் வேலை இருக்காதுங்கிற அப்படி இருந்தாலும் என் தாயின் தந்தை யார் தெரியுமா? சொல்லிட்டேன். கணவர் யாருன்னு தெரியும் உனக்கு? கல்யாணம் பண்ணிட்டா என்னப்பா அறவே ஆக கல்யாணம் ஏதோ லவ் பண்ணலாம்னு பார்த்தேன். கல்யாணம் பண்ணிட்டேங்கிறான். அண்ணா ஓ அண்ணாங்காத அண்ணான்னு பிடிக்காத அப்பவே வேலை மாமா ஐ லவ் யூ மாமா. ஓ அப்படி. ஆமா ஆமா. இருந்தாலும் என்ன யாரு தெரியுமா? மாலை அதை கூட கூட பிரிக்க மாட்டாங்க.
பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் இருவருக்கு மொற்றோன் இருவருக்கு இளையோன் ஆளால் அழகுமன் அச்சுன மகாராஜா அரு பாதி அர்ஜுனன். ஓ அர்ஜுன் மகாராஜனா. அடியே என் அர்ஜுனும் காசிக்கு போனாங்க. சரி பாவத்தை துளைக்க வேண்டும் போகும் பொழுது அதான் மணலூர் பட்டினம் வழியாகத்தான் வரணும். அம்மா அதனால முன் ஜென்மத்துல நான் முதலையாக இருந்தேன். ஓ முன் ஜென்மத்துல முதல்ல. ஆமா ஆமா அத்தனை தெரியுது பாக்கும்போது. என்னது கலர் பார்த்தா கலர் அதானே பாக்கும்போதே கலர் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என் அர்ஜுனும் அந்த குளக்கரையில என்ன செய்தாங்க தெரியுமா? அதாவது தாகத்துக்கு தண்ணி எடுத்தாமனு வந்தாங்க. சரி அம்மா அவர் கால் பட்ட உடனே ஆயினுடைய கால் பட்ட உடனே நான் சுயிரு பெண்ணாக அதிகரித்தேன். ஆமா ஆமா சரி அப்படி நான் பாண்டிய ராஜாக்களுக்கு நான் மகளாக இருந்தாலும் பாதி மாலை ஆசைப்பட்டு நான் திருமணம் செஞ்சுட்டேன். திருமணம் செஞ்சுட்டேன். சாந்திர திருமணம் செஞ்சுட்டு ஆமா எதோ புத்திர சந்தானம். அடியே ஓய் அம்மம்மா ஓ கண்ணம்மா தெரியுமா உனக்கு? என்ன பப்பரவாகன காட்டினா தானே தெரியும். என் மகனோ பப்பரவாகன. ஓ மகனே பப்பரவாகன. பப்பர சுண்ணிவில்ல பப்பரவாகனன். எங்க அப்பா சித்திரவாகனன், என் மகன் பப்பரவாகனன். ஓ மகன் பேர் பப்பரவாகன. ஆமா சரி சரி. இருவருக்கும் ஒரே அள்ளி செல்வம் கணவர் கிடைக்க பிறந்தது. அம்மம்மா அதாவது காந்தூர் திருமணம் செஞ்சு போனாரு. காந்தூர் திருமணம் செஞ்சு போகும் பொழுது நாங்க அஸ்தாபுரத்தை எப்ப சுகத்தோட வாழ்றோமே அன்னைக்கு உன்னை முறைப்படி அழைத்து வருகிறேன் அம்மா அப்படின்னு போனாரு. அம்மா நாங்க தாயும் இல்லையும் மணலூர் பட்டணத்துல சந்தோஷமாக இருக்கிறோம், சுகத்தோட இருக்கிறீங்க. இருந்தாலும் அம்மா அம்மா நான் வந்த விஷயம் என்னன்னு தெரியுதா? எதுக்கு வந்து எதுக்கா? ஆமா ஏன்னா ஓய் உங்க அக்கா பாஞ்சாலி உங்களை எல்லாம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொன்னா. எங்க அக்காவா? ஆமா கண்ணே நான் முன்னையே எனக்கு தெரியும். என்னுடைய நாட்டுக்கு லிகிதம் வந்துச்சு. எங்க அக்கா பாஞ்சாலி கைப்பட அந்த லிகிதத்துல என்ன தெரியுமா எழுதிருந்தாங்க? வருடத்துல ஒரு நாளைக்கு அதாவது கிருஷ்ணா நதிக்கு ஒரு ஓரத்திலே சுமங்கலி பூஜை செய்வது வழக்கம். அப்படியா? அந்த சுமங்கலி பூஜைக்கு பெண்களுக்கு தாலி பாய்ச்சி நிலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டி கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த லிகிதத்தை பார்த்த உடனே நான் வேகமாக ஓடியாந்தேன். அப்படியா? ஆமாண்ணா. அக்கா போய் பார்க்கலாமா? வா போலாம்.